ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, வார்த்தைகளை பேசும்போது நாம் திறமைசாலியாக பேசுகிறோம் என்று வார்த்தைகளை சுலபமாக வெளிவிட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை எத்தனை பேரின் மனதை கிழித்து அதை காயமாக்குகிறது என்பதை யாரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை என் பிள்ளையே. ஒரு வார்த்தை யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. அது கொலை பாவத்திற்கு சமமாகும் என் தங்கமே. ஆனால் அதை இங்கு யாருமே நினைப்பதில்லை என்று நீ உன்னுடைய ஆள்காட்டி விரலை எதிரே இருப்பவர்களிடம் காட்டிக்கொள்கிறாயே ஒழிய அதை திருப்பி உன்னை பார்த்து ஒரு முறை சொல்லி இருக்கிறாயா தங்கமே? ஆதங்கத்தில் பேசுகிறேன், கோபத்தில் பேசுகிறேன் என்று வார்த்தைகளை நீயும் அவ்வப்போது கொட்டித்தானே வருகிறாய். தங்கமே, மற்றவர்களை குறை கூறும் நீ உன்னையும் சரி செய்வது அவசியம் என்று சொல்ல வந்தேன். எங்கே உன் தாய் உன்னை குறை கூறுகிறேன் என்று என் மீது நீ வருத்தப்படாதே. அன்பு பிள்ளையே, முதலில் தவறை திருத்துவது உன்னிடத்தில் இருந்து திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளையை பார்த்து யாரும் வருத்தத்தோடு நின்றுவிடக்கூடாது. இருக்கும் கர்மாவையே என் பிள்ளை தொலைக்க பாடாய் பட்டு கொண்டிருக்கும் போது இன்னும் அதிகமான கர்மா என் பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது. அதனால்தான் என் பிள்ளையிடம் எப்போது பேச வந்திருக்கிறேன். தங்கமே, உன் வீட்டு நிலை வாசலில் 2 ஆத்மாக்கள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த 2 ஆத்மாக்களும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுத்தான் உன்னிடத்தில் இதை கூற வந்திருக்கிறேன் தங்கமே. அதில் ஒரு ஆத்மா உன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது. இப்போதாவது இந்த வார்த்தையை மாற்றி சொல்வாயா என்று உன்னை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னொரு ஆத்மா ஆத்திரத்தோடு நீ பேசிய வார்த்தையை நினைத்து உன் வாய் அழுகி போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 2ஐயுமே உன்னிடத்தில் சொல்லி அந்த வார்த்தையை நீ மாற்றி சொல்லிவிட்டால் அந்த ஆத்மா 2ம் நிம்மதியோடு திரும்பிச் செல்லும். அந்த ஆத்மாக்கள் 2ம் ஒன்றுக்கு ஒன்று ஆறுதலாக நின்று இப்போது உன்னிடத்தில் இருந்து இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஏக்கத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது தங்கமே. ஒரே ஒரு வார்த்தை தான் அதன் மனதை காயப்படுத்தி அந்த வார்த்தையை மாற்றி சொல்லாதா என்று உன்னை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீ மனவேதனையில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய். மனம் காயத்தோடு இருக்கும் போது என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய். வேதனையில், உன் தாங்காத வேதனையில், எதற்கு என்னை பெற்றெடுத்தாய் என்று நீ கேட்ட ஒரு வார்த்தை இன்றும் அதனுடைய மனதில் காயாமல் ஆறாத புண்ணாக இருந்து என்னை மன்னிப்பாயா, நீ படும் கஷ்டங்களுக்கு காரணமாகி விட்டேனே என்று உன் நிலை வாசலில் நின்று கொண்டு உன்னை பார்த்து துடித்து கதறிக்கொண்டிருக்கிறது உன் வேதனையை தாங்க மாளாமல். தங்கமே, எல்லோரும் ஒரு வார்த்தையை சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். பிறக்கும் போதுதான் நான் ஏழையாக பிறந்து விட்டேன், நான் சாகும்போது பணக்காரனாகத்தான் சாவேன், பிறந்தது என் தவறல்ல, சாகும்போது ஏழையாக நான் சாவது என் தவறு என்று. அந்த வார்த்தை யாரை காயப்படுத்தும்? உன் பெற்றோரை காயப்படுத்தும் என்று ஒரு நிமிடம் நீ நினைத்தாயா? சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இல்லை. அதை ஒரு மனதை காயப்படுத்தித்தான் சாதிக்க வேண்டுமா என்றுதான் கேட்கிறேன். அப்போது உன் பெற்றோர் சாதிக்கவில்லை என்று கூறுவதுதானே அர்த்தம் என் பிள்ளையே. இருக்கும் காலகட்டத்தில் இத்தனை பேரை சமாளித்து வாழ்வது எத்தனை கடினம் என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? எத்தனை துரோகிகள், எத்தனை எதிரிகள், எத்தனை சாபங்கள்,
எத்தனை செய்வினைகள் என்று அத்தனையும் தாண்டி இந்த காலத்தில் வாழ்வதே பெரிய விஷயமாக இருக்கிறதே என் தங்கமே. உன் பெற்றோர்களும் இதையெல்லாம் அனுபவித்துத்தானே வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கும்போது சுலபமான ஒரு வார்த்தை, ஏன் எதற்காக என்னை பெற்றெடுத்தாய்? அந்த வார்த்தை உன் பெற்றோரை காயப்படுத்தி விட்டது. ஆன்மாவாக இருக்கும்போது கூட என் பிள்ளை என்னை மன்னிக்காதா என்று உன் தாயும் தகப்பனும் உன் வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை, தெரியாமல் சொல்லிவிட்டேன் தாயே. முன்னோர்களின் பாவங்கள் எதுவும் என்னை ஏற்கக்கூடாது. உன் வயிற்றில் பிறந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல். அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். பிள்ளையே, இப்போதும் சொல்கிறேன், எந்த பெற்றெடுத்த பெற்றோரும் தன் பிள்ளை வீழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். அவர்களை புண்படுத்தி பார்க்கக்கூடாது என்பதை சொல்ல வந்தேன். தங்கமே, உன் தாயையும் நான் சொல்லும் வார்த்தையையும் மதிப்பாயா? என்னையும் தாயாக நீ நினைத்தால், உனக்காக நான் காத்திருக்கிறேன், என் கைகள் வலிக்க ஏந்தி நிற்கிறேன் என்று கூறியும் நீ வாங்காமல் இருப்பாயா? 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு என் தங்கமே. உனக்காக காத்திருக்கிறேன். உன் வாழ்வில் நீ வெற்றியடையப் போகிறாய். வெற்றிக்கு மட்டுமே நீ சொந்தக்காரனாகப் போகிறாய். இது சத்தியம். ஓம் சக்தி. நன்றி.